சிக்கன் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற நம்ம ஒரு வெஜ் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, அதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் ரைஸ் பிரான் ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன், அதையும் ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌனாக வரணும். அதாவது கறிகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ், அதுதான் நம்மளோட பிரியாணியோட ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதில் வந்து 2 பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா போடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுப்பேன். அது வந்து வீக்லி ஒன்ஸ் நான் அரைச்சி வச்சுப்பேன். அரைச்சி வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அப்புறமா தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 1 தக்காளி, அதாவது நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் போட்டுக்கோங்க. நான் இங்கே கேரட், பீன்ஸ், அப்புறம் சோயா சங்க்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூளும் அப்புறமா கார மிளகாய் தூளும் மட்டும் போட்டுக்கோங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. கரம் மசாலா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா சோயா சங்க்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் 15 மினிட்ஸ் போட்டு நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதிரியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.